ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 ஆண்டுடைய இறுதி சந்திரகிரகணம் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ இந்த சந்திரகிரகணத்தை பற்றி போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த கமெண்ட், அதாவது டவுட்ஸுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ரிப்ளை கொடுத்துட்ருந்தேன். சந்திரகிரகணம் நடக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, இங்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. சந்திரகிரகணம் நடக்கக்கூடிய சரியான நேரம் செப்டம்பர் 18 காலை 6:11 மணிக்கு தொடங்கி 10:17க்கு முடிவடையுது. உச்சக்கட்ட நேரம் 8:14க்கு இந்த சந்திரகிரகணமானது பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட நிலையில் பீக் ஸ்டேஜில் இருக்கும். இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த சைடு தெரியாது. அதாவது நம்ம சவுத் சைடில் பார்க்க முடியாது. நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல். மற்றபடி நம்ம இப்போ பகல் நேரத்தில் இருக்கோம் இல்லையா, பூமியுடைய இருண்ட பகுதியில் நாம் இருந்தோம் அப்படின்னா சந்திர கிரகணத்தை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நம்ம பூமியுடைய பகல் நேரத்தில் இருக்கிறதுனால நம்மளால் கண்களால் பார்க்க முடியாது. அதை நம்ம சில வெப்சைட்ஸ் மூலமாக அதாவது timeanddate.com அந்த மாதிரியான வெப்சைட் மூலமாக நம்மளால் அந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். நம்ம இருக்கிற பகுதியில் நம்மளால் பார்க்க முடியாது, உணர முடியாது. அப்படிங்கிறதுனால கிரகணத்தை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. கிரகணம் நடக்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு, அது நடக்க தான் செய்யும். ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம தான் சில விஷயங்களை பண்ணி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, இப்போயும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம வெளியே தேவையில்லாமல் போகக்கூடாது. முக்கியமான விஷயம், ஸ்கேன் எடுக்கணும், டாக்டர் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் போகலாம். நல்லா உங்களை கவர் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டது இதுதான். நான் ஒர்க்கிங் உமனாக இருக்க சிஸ்டர், எனக்கு லீவெல்லாம் கிடைக்காது, கண்டிப்பாக போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டீங்க. அந்த மாதிரி பயப்படலாம் வேணாம். உங்களால் முடியாது, உங்களால் முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. முடியல, நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. தேவையில்லாமல் மட்டும் வெளியே சுற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் காலையில் டிஃபன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சமைக்காமல் வேறு யாராச்சும் ஹெல்ப்க்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சமைக்கும் போது நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் வெங்காயம் நம்ம கட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கும். அதுக்காக நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுக்கு அல்லது சமைக்கிறதுக்கு மட்டும் காலையில் நீங்கள் வீட்டில் உள்ள வேறு யாருக்காச்சும் ஹெல்ப் கேட்டுங்க. அதுக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடணும். வீட்டில் சமைச்ச உணவுகள் தான் சாப்பிடணும். வேறு யாராச்சும் ஹெல்ப்க்கு வச்சுட்டு சமைச்சு சாப்பிடுங்க. தாக்கம் எடுத்தால் தண்ணி குடிங்க. அதே போல் யூரின் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூரின் ரிலீஸ் பண்ணணும். சில பேருக்கு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருக்கும். அவங்க குளிக்காமல் யூரின் ரிலீஸ் பண்ணாமல் மோஷனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வரணும். சிலர் பயந்துக்கிட்டு டிவி பார்க்கலாமா, நான் தூங்கலாமான்னெல்லாம் கேட்டிருக்கீங்க. நீங்கள் தாராளமாக டிவி பார்க்கலாம், தாராளமாக தூங்கலாம். டிவி பார்க்கறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் டிவி, இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா கையெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எப்போவுமே இதை நீங்கள் கவனிக்கணும். தாராளமாக நீங்கள் டிவி பாருங்கள். தூங்கணும் அப்படின்றது அது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். ஈஸியாக இந்த கிரகண நேரத்தை நீங்கள் கடந்துடலாம். நல்ல நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தூங்குங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனசில் இந்த நேரத்தில் கவலைகள் அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும். கிரகணம் நடக்குது, ஏதாச்சும் ஆகுமா, குழந்தை எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தூங்கலாம். உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இதன் மூலயமா பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும். பயம் பதட்டம்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணணுமா, குளிக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. உங்களுடைய மன திருப்திக்காக வேணும்னா நீங்கள் குளிக்கணும், கிரகணம் முடிஞ்சதை நான் எப்போதும் குளிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குளிச்சிக்கலாம். வெளியே நான் ரொம்ப சுற்றிட்டு வரேன் சிஸ்டர், நான் குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். அது உங்களுக்கு திருப்தியை தரும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. மற்றபடி இந்த கிரகண நேரத்தை கடக்கும்போது நான் பயந்துக்கிட்டே இருக்கணும்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர மற்றபடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இதுவும் ஒரு சாதாரண நிகழ்வு தான் இல்லையா. இயற்கையாக நடக்கிற விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியாது. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அந்த விஷயத்தை நம்ம கடந்து போகிறதுல தவறு இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரிலாக்ஸாக இருங்க. இந்த 4 மணி நேரம் ஈஸியாக கடந்துடும். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.